அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் மாத ராசி பலன்கள் 2024. இந்த வருடத்துடைய இறுதி மாதம் டிசம்பர் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதத்துல பிளானட்டரி பொசிஷன் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னாக்கா நம்முடைய ராசிநாதன் குரு பகவான் அவர் 6ஆம் இடத்துல போய் சஞ்சாரம் செய்றாரு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருணரோக சத்ருஸ்தானம். அதுல நம்முடைய ராசிநாதன் சஞ்சாரம் செய்யறது குற்றம். ஆகவே ராசிநாதன் கொஞ்சம் பலவீனமா இருக்காருன்னு அர்த்தம். அடுத்து அந்த மாதத்துல நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரனுடைய சஞ்சாரம் இருக்கும். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் லாபாதிபதி பிளஸ் ருணரோக சத்ருஸ்தானாதிபதி. அவர் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது ஒரு விதமான கலவையான பலன்களை ஏற்படுத்துவார். ஒரு பக்கம் நல்லதையும் செய்வாரு, ஒரு பக்கம் கொஞ்சம் வீக்கான பலன்களையும் கொடுப்பாரு. இந்த மாதத்துல செவ்வாயுடைய பார்வையில சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வார். இது சுக்கிரமங்கல யோகத்தை ஏற்படுத்தினாலும் அது அந்த அளவுக்கு அட்வான்டேஜா இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா செவ்வாயுடைய பார்வை பெரும்பாலும் வீக்கான பலன்களை தான் பண்ணுது. ஆகவே சுக்கிரன் செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால இந்த 2ஆம் இடம் சார்ந்த காரகத்துவங்களை நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது 3ஆம் இடத்துல சனியுடைய சஞ்சாரம். சனி பகவான் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்காரு. தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானத்துல சனி சஞ்சாரம் செய்யறது ரொம்ப நல்லது. அது நமக்கு பல வகையில நல்ல பலன்களை நிச்சயமா கொடுக்கும். அடுத்தது 4th ஹவுஸ்ல வழக்கம் போல ராகுடைய சஞ்சாரம். அர்த்தாஷ்டம ராகு அது கொஞ்சம் வீக்கான பலன்களை தான் பண்ணும். அடுத்தது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாதி சுபர் பாதி அசுபரா வந்துருவாரு. ஏன்னா விரையாதிபதி பிளஸ் 5ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் இந்த மாதத்துல அஷ்டமத்துல சஞ்சாரம் செய்வாரு. செவ்வாய் அஷ்டமத்துல சஞ்சாரம் செய்யறது அட்வைசபிள் கிடையாது. அவை அஷ்டமத்துல இருக்கிற செவ்வாய் ஒரு மாதிரி குற்றமான பலன்களை கொடுக்க வாய்ப்புகள் அதிகம். இருப்பினும் 12ஆம் அதிபதி அஷ்டமத்துல இருக்கிறதுனால திடீர் விபரீத ராஜம் ஆக்டிவேட் ஆகும். ஆகவே இந்த திடீர் விபரீத ராஜயோகத்தினால நம்ம எதிர்பார்க்காத விஷயம் எதிர்பார்க்காத டைமிங்ல நமக்கு ஃபேவரா நடக்கும். சோ அது இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கு. அடுத்தது கேது ஜீவனஸ்தானத்துல கேது தொழில் உத்தியோகம் அப்படியே பொருளாதாரம் இது சார்ந்த விஷயங்கள்ல நிறைய கலகங்களை தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்காரு. இந்த மாதத்துல கேது குருவுடைய பார்வையில் இருப்பாரு. சோ அது நமக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கு. ஃபைனலா 12ஆம் இடத்துல மிக முக்கியமான கிரகங்களான சூரியன் புதன். சூரியன் நமக்கு 7ஆம் அதிபதி பிளஸ் ஜீவனாதிபதி. அவர் விரயத்துக்கு வந்துட்டாரு. ஆனா வக்ரத்துல இருக்காரு. மாதத்தோட முதல் 15 நாள் புதனுடைய சஞ்சாரம் நமக்கு ஓரளவுக்கு ஃபேவரா இருக்கு. அடுத்தது சூரியனை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாக்யாதிபதி. ஒரு யோக கிரகம்னா அது சூரியன் தான். சூரியன் மறைகிறாரு. சூரியன் 12ஆம் இடத்துக்கு வராரு. அது கொஞ்சம் மைனஸா இருக்கு. சோ அதையும் நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். ஓவராலா இந்த மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்ல அனலைஸ் பண்ணும்போது கிரகங்களுடைய சஞ்சாரம் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. ஆனா சுக்கிரனுடைய சஞ்சாரமா இருக்கட்டும், மேலும் குருவுடைய பார்வையா இருக்கட்டும், அதெல்லாம் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. மேலும் சனி பகவான் நமக்கு ரொம்ப சிறப்பான நிலையில சஞ்சாரம் செய்றாரு. இந்த 3 கிரகங்கள் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. மற்ற கிரகங்கள்லாம் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. இந்த கிரக அமைப்பின்படி இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதத்துல நம்முடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல அது நிறைய நம்ம மேலேயே யோசனைகளை கொடுக்கும். நம்மளை பற்றிய யோசனை, நம்மளை பற்றிய பயம், நம்ம மேலேயே நம்ம சந்தேகப்படுறது, நம்மளால ஒரு விஷயத்தை பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்னு ஒரு விஷயத்தை பத்தி ரொம்ப யோசிக்கிறது, ரொம்ப டிமோட்டிவேட்டா டிராவல் பண்றது, இதெல்லாம் ராசிநாதன் ருணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது பொதுவா ஏற்படும். அதே போல தாய் தந்தையார் சார்ந்த விஷயங்கள்ல பெருசா ஒத்து போகாது. தாய் தந்தையாரோட நிறைய கருத்து வேறுபாடு, தாய் தந்தையார் சார்ந்த வகையில ஏதோ ஒரு விதமான வருத்தம், கவலை, குழப்பம் இதெல்லாம் இயற்கையா இருக்கும். உங்களால தாய் தந்தையாருக்கோ அப்படின்னா தாய் தந்தையாரால உங்களுக்கோ ஏதோ ஒரு விதமான மன கருத்து போராட்டம் அப்படிங்கிறது இந்த டைம் பீரியட்ல இயற்கையா இருக்கும். சோ அதை நம்ம கொஞ்சம் மெயினா வாட்ச் பண்ணிக்கணும். அடுத்தது 2ஆம் இடத்துல சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 2ல சஞ்சாரம் செய்யறது நல்லதுதான். சுக்கிரன் நிறைய சுப மாற்றங்களை செய்வாரு. குடும்பத்துல நிறைய சுப பேச்சுவார்த்தைகளை பண்ணுவாரு. ஆனா செவ்வாயுடைய பார்வையில வராரு. பிளஸ் சுக்கிரன் நமக்கு 6ஆம் அதிபதி அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில வருவாரு. ஆகவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்கள்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. நீங்க சொல்றது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஒத்து வராது. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்றது உங்களுக்கு ஒத்து வராது. இப்படி நிறைய ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வான குழப்பங்களை கொடுக்கிறது வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனுசரிச்சு எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம விட்டு கொடுத்து அனுசரிச்சு போயிடுறது நல்லது. சின்ன விஷயத்துக்காக அதிகமா வாக்குவாதம் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஆகவே நம்ம மௌனத்தால காரியத்தை சாதிக்கணும். பேச்சு வார்த்தைகள்ல ஒரு நிதானம் இருக்கணும். ஏன்னா செவ்வாயுடைய பார்வை 2ல பதியும் போது வார்த்தைகள்லாம் நம்மள மீறி கொஞ்சம் கடினமா வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோபமான வார்த்தைகள் அதிகமா வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுக்கிரனுடைய சஞ்சாரம் அந்த இடத்துல இருக்கிறதுனால ஒரு சில சுபத்துவத்தை அது காட்டுது. இருப்பினும் சுக்கிரன் ருணரோக சத்ருஸ்தானாதிபதி. ஆகவே நம்ம ஒரு விஷயம் சொல்ல வருவோம், ஆனா அதை ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்டே தேவையில்லாம வாக்குவாதம் பண்ணுவாங்க. இது நமக்கு தேவையில்லாத மன உளைச்சலை தான் கொடுக்கும். ஆகவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி குடும்பம் சார்ந்த வகையில் இருக்கிற மாற்றங்கள், குடும்பத்தோட கலந்து ஆலோசித்து ஏதாச்சும் முடிவு எடுக்க போறீங்கன்னா அது சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் ஓவரா ஆர்குமெண்ட் இல்லாம நம்ம மௌனத்தால நம்மளுடைய விஷயங்களை சாதிச்சுக்கிறது நல்லது. அதுல நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். அடுத்தது சனி 3ஆம் இடத்துல இருக்கிறது. எவ்வளவு குழப்பம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஒரு தைரியத்தையும் சேர்த்து கொடுத்துருவாரு. எல்லாத்தையும் நம்ம சமாளிச்சிடலாம், இந்த தடையெல்லாம்
தாண்டி நம்ம வெற்றி அடைகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு டிஃபால்ட்டான ஒரு கான்பிடன்ஸை சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கும்போது கொடுப்பாரு. ஆனா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறது தான் கொஞ்சம் வீக். அப்படியும் வக்ரத்துல தான் இருக்காரு. அது அந்த அளவுக்கு பெருசா ஒரு குழப்பத்தை கொடுக்காது. இருப்பினும் ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் மனசோர்வான சூழ்நிலை, எது செஞ்சாலும் தடைப்படுது, தாமதப்படுதுங்கிற அந்த ஒரு கம்ப்ளைண்ட் அதெல்லாம் மேலோட்டமா இருக்கும். ஆனா சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால எவ்வளவு குழப்பத்தை கொடுத்தாலும் அதற்கு ஈக்குவலா ஒரு ஆறுதலையும் கொடுத்துருவாரு. ஆகவே நம்ம எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கிற ஒரு வல்லமை நம்மள்ட்ட இயற்கையாவே இருக்கும். அதுதான் 3ஆம் இடத்துல இருக்கிற சனி. ராகு 4ஆம் இடத்துல ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தாய் சார்ந்த விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா 4ஆம் அதிபதி ருணரோக சத்ருஸ்தானத்துல இருக்காரு. அதே போல 4ஆம் இடத்துல ஒரு அசுப கிரகம் ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கு. எனவே தாயோட பெருசா ஒத்து போகாது. தாயோட அதிகமா கருத்து போராட்டம் இருக்க வாய்ப்புகள் அதிகம். தாய் சார்ந்த விஷயங்கள கேர் எடுத்துக்கோங்க. அப்படியே உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது. உங்களால தாயாருக்கோ தாயாரால உங்களுக்கோ நிறைய மன வருத்தங்கள் இருக்கலாம், ஏதாச்சும் கவலைகள் இருக்கலாம். சோ அதுல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தி சூழ்நிலையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ரெகுலர் ரொட்டீனை நீங்க பண்றது நல்லது. அடுத்தது சுகஸ்தானம் அப்படிங்கிறதுனால ஒரு இடத்துல நிலையா இருக்க முடியாது. நிறைய பேருக்கு இடமாற்றம், ஊர் மாற்றம், அப்படி இல்லைன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அதிகமா அலையிறது, அதிகமா டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, வண்டி வாகனங்கள் அதிகமா டிராவல் பண்றது, இதெல்லாம் 4ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது ஏற்படும். ஆகவே அதிகமான அலைச்சலை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த மாதத்துல கொஞ்சம் டிஃபால்ட்டா கவனமா இருக்கணும். ஏன்னா செவ்வாய் அஷ்டமத்துல செவ்வாய் இருக்கும்போது உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதோ ஒரு வகையான பிரச்சனைகளை கொடுக்கறாரு. குறிப்பா ரத்த சம்பந்தமான பிணிகள் ஏதாச்சும் வந்துட்டு போகலாம். ஏன்னா செவ்வாய் ரத்தத்துக்கு காரகன். அவர் போயிட்டு அஷ்டமத்துல இருக்கும்போது ரத்தம் சார்ந்த வகையில ஏதாச்சும் குழப்பங்களை பண்ணுவார். அவை அதுல நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது. குறிப்பா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த கழிவு நீக்க உறுப்புகள், செரிமானம் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட இருக்கணும். அதே போல செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 5ஆம் அதிபதி அஷ்டமத்துக்கு போனா பிள்ளைகளோட போராட்டமான சூழ்நிலை, பிள்ளைகளோட ஒரு ஒத்து போகாத சூழ்நிலை, அப்படின்னா பிள்ளைகளால நிறைய மன வருத்தம், தேவையில்லாத விரைய செலவு, மருத்துவ செலவு, இதெல்லாம் இன்டிமேட் பண்ணுது. ஆகவே 5ஆம் அதிபதி அஷ்டமத்துக்கு போனாக்கா பிள்ளைகள் சார்ந்த விஷயம், குழந்தை பாகியம் சார்ந்த விஷயம், இந்த பிரெக்னன்சில இருக்கிறவங்க இவங்க எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட இருக்கணும், கவனமா இருக்கணும். இதெல்லாம் உங்களை வருத்தமடைய வைக்கிறதுக்காக நான் சொல்லல. பொதுவா ஒரு சுபஸ்தானாதிபதி அஷ்டமத்துக்கு போனா இது போல குழப்பங்களை இயற்கையா பண்றாரு. அது நம்மள அறியாமலே டிஃபால்ட்டா ஏதோ ஒரு வகையான மைனஸான விஷயம் நடக்குது. ஆகவே நான் அந்த விஷயத்தை இருக்கிறபடி சொன்னாதான் உங்களுக்கு ஒரு கிளியாரிட்டி, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஆகவே தான் நான் ஓப்பனா சொல்றேன். உங்களை எதுவும் வருத்தப்பட வைக்கிறதுக்காக இந்த விஷயங்கள்லாம் சொல்லல. கொஞ்சம் சொல்ற விஷயங்கள்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இது எல்லாருக்கும் வீக் பண்ணணும்னு நான் சொல்லல. ஒரு சிலருக்கு ஒரு மாதிரி கலக்கங்களை கொடுக்கலாம். குறிப்பா திருமணமாகி குழந்தைகள் இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க, அப்படின்னா குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்றீங்க, இவங்களுக்குலாம் ஒரு மாதிரி கலக்கங்களை இயற்கையா கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இதுல நீங்க கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. அதே போல இந்த பூர்வீக சொத்து ரிலேட்டடா ஏதாச்சும் குழப்பங்கள் வந்துட்டு போகலாம். ஏன்னா 5ஆம் அதிபதி அஷ்டமத்துக்கு வரும்போது அந்த பூர்வீக சொத்துல ஒரு மாதிரி வில்லங்கங்களை ஏற்படுத்துறாரு. ஏன்னா செவ்வாய் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்முடைய ராசிக்கு அஷ்டமத்துக்கு வருவாரு. அஷ்டமத்துக்கு வரும்போது அந்த கிரகம் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு போகும். ஆகவே பூர்வீக சொத்து ரிலேட்டடான விஷயங்கள்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் குழப்பம் வர மாதிரி இருக்குன்னா அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை செய்யாம, அவசரப்பட்டு வார்த்தைகளை வெளியிடாம உங்களுடைய நிதானத்தால எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்து இந்த லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க, காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிறவங்க ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும், கவனமா இருக்கணும். இந்த மாதத்துல 5ஆம் அதிபதி அஷ்டமத்துல இருக்கிறதுனால காதல் வாழ்க்கையில ஒரு மாதிரி குழப்பங்கள், வருத்தங்கள் ஏதாச்சும் வரலாம். அதுலயும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அடுத்தது மெயினா பார்த்தோம்னா தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் சார்ந்த விஷயம். இதை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பாக்கியாதிபதி விரயத்துல இருக்காரு. அது நிறைய விரய செலவுகளை காமிக்குது, பாக்கிய விரயங்களை காட்டுது, தந்தைக்கு சுகவீனங்களை காட்டுது, அப்படின்னா தந்தையால ஏதோ ஒரு விதமான தேவையற்ற செலவுகளை காட்டுது. பாக்கியாதிபதி விரயத்துல, ஜீவனாதிபதி விரயத்துல, இதெல்லாம் நம்மளுடைய பொருளாதார விரயங்களை காட்டுது. அவை பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த மாதத்துல ஏதாச்சும் தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா, ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, அப்படின்னா உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணலாமா, உத்தியோகத்துல ஏதாச்சும் சம்பள உயர்வு கிடைக்குமா, இப்படிலாம் நிறைய எதிர்பார்ப்புகளை கொடுக்கும். மேலும் நிறைய பேர் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க உத்தியோகத்தை ரிசைன் பண்ணலாமான்னு யோசிப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணிட்டே இருங்க. அதுதான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெட்டரான ஒரு சொல்யூஷனா இருக்கும். ஏன்னா எதுவும் சேஞ்சஸ்க்கான ஒரு டைம் பீரியடா எனக்கு தெரியல. ஜீவனாதிபதி விரயத்துக்கு வரும்போது அது தொழில், உத்தியோக ரீதியா ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்களை பண்ணுது, ஏதாச்சும் ரிஸ்க் எடுக்க வைக்கும், ஏதாச்சும் அதுல இன்வெஸ்ட் பண்ண வைக்கும், அப்படின்னா எதையாச்சும் சேஞ்ச் பண்ண வைக்கும். இப்படி எதையாச்சும் மனசை போட்டு அப்படியே திங்க் பண்ண வச்சு நம்மள ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன்ல இறக்கி விடும். என்னை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தப்பு இல்ல, கொஞ்சம் சேஃபான இன்வெஸ்ட்மெண்டா பாத்துக்கோங்க. அதே போல தொழில், உத்தியோகம் இதுல ஹை ரிஸ்க் எதுவும் எடுக்க வேண்டாம். ஒரு விஷயம் கன்ஃபார்ம் இல்லாம எதையும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். ஏன்னா தனுஷை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடியே நிறைய பேருக்கு தொழில், உத்தியோகம் இதுல ஒரு மாதிரி குழப்பம். ஏன்னா ஜீவனத்துல கேது, குரு பார்வையில் இருக்கிறதுனால அது ஏதோ ஒரு மாதிரி கொஞ்சம் மேட்ச் பண்ணுது. பெருசா பாதிப்பு இல்லாத அளவுக்கு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுது. இருப்பினும் தொழில், உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மனசுல ஒரு ஓரமா ஏதோ ஒரு விதமான கலக்கம் இருக்கும். நிறைய
பேர் பிடிக்காத உத்தியோகம் பிடிக்காத தொழிலை பண்ணிட்டு இருக்காங்க கட்டாயத்தின் பெயர்ல. வேற வழி இல்ல, நிறைய கமிட்மெண்ட் இருக்கு, நம்ம அதை பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தின் பேர்ல பிடிக்காத விஷயத்த பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்மள தைரியமா ரிஸ்க் எடுக்க வைக்கும். ஓகே நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தைரியமா ரிஸ்க் எடுக்க வைக்கும். செவ்வாய் அஷ்டமத்துல இருக்கிறதுனால செவ்வாயுடைய பார்வை லாபஸ்தானம் பிளஸ் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் இந்த இடங்கள்ல இருக்கிறதுனால இந்த மாதத்துல நம்ம ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்றோம், ஒரு விஷயத்துல தெளிவா முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு நம்ம வரும்போது அதுல ஒரு மாதிரி குழப்பம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு, பொருளாதார தட்டுப்பாடை ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கு. ஆகவேதான் நான் எதுவும் ஹை ரிஸ்க் இந்த மாதத்துல எடுக்க வேண்டாம், கொஞ்சம் ஸ்லோவா டிராவல் பண்றது நல்லது. ஓவராலா அந்த டிசம்பர் மந்த்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கேர் எடுக்க வேண்டிய பார்ட் எதுனா நம்முடைய ஜாப் பிசினஸ் நம்முடைய பொருளாதாரம், இதுல எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். பிள்ளைகள் சார்ந்த விஷயம், குழந்தை பாகியம் சார்ந்த விஷயம், பூர்வீகம், காதல் உறவு இது சார்ந்த விஷயங்களை எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். ஹெல்த்ல மேஜரா நீங்க கவனம் டிஃபால்ட்டா வச்சுக்கணும். ஏன்னா அஷ்டமஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுது, சோ அதுல டிஃபால்ட்டா கவனம் வச்சுக்கணும். மற்ற விஷயங்கள்ல எல்லாம் ஏதாச்சும் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதோட எண்ட் ரிசல்ட் நமக்கு ஃபேவரா மாறிடும். ஒரு மாதிரி ஸ்டார்டிங்ல கொஞ்சம் மன உளைச்சலான சூழ்நிலை ஏற்படுத்துற மாதிரி ஏற்படுத்தி எண்ட் ரிசல்ட் நமக்கு ஃபேவரா மாத்தும். ஆகவே தேவையில்லாத விஷயங்களை நினைச்சு கவலைப்படாம உடைய மனதையும் உடலையும் தெளிவா வச்சுக்கோங்க. அது ரெண்டும் தெளிவா இருந்தாலே இந்த மாதம் உங்களுக்கு பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் மாத கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வச்சு ஒரு ஜெனரல் பிரெடிக்ஷன், ஜெனரலா ஒரு கோச்சார பலன் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது மாற்றத்திற்கு உரிய ஒரு பலன்கள் தான், எல்லாருக்கும் 100% அப்படியே ஒத்து வரும்லாம் கிடையாது. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தசா புக்திகளுக்கு ஏற்ப இந்த பலன்கள் டோட்டலா இன்டர்சேஞ்ச் ஆகும். இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரு 25ல இருந்து ஒரு 30 இவ்வளவுதான் உங்க லைஃப்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கனெக்ட் ஆகும். மிச்ச 70% பார்த்தோம்னா நம்முடைய தசா புக்தி தான் மெயின் ரோல் பிளே பண்ணும். ஆகவே உங்களுடைய தசா புக்திகளுக்கு ஏற்ப நீங்க அந்த கோச்சார பலனை எடுத்து புரிஞ்சுக்கணும். அதே போல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நெகட்டிவான தசா புக்தி நடக்குதுன்னா கொஞ்சம் அதிகமான நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். இதுல சொன்ன நெகட்டிவான விஷயம் கொஞ்சம் அதிகமா உங்களுக்கு நடக்கிற மாதிரி இருக்கும். அதுவே பாசிட்டிவான தசா புக்தி நடந்துட்டு இருக்குன்னா இதுல சொன்ன அதிகமான பாசிட்டிவான விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே கோச்சாரம் சரி இருந்தாலும் சரி, சரி இல்லைனாலும் சரி, நம்முடைய தசா புக்தி நல்லா இருக்கணும். ஜனனகால ஜாதகத்துல தசா புக்தி ரொம்ப ஃபேவரா இருந்துச்சுன்னா எதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம். கோச்சாரம் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு பாத்துக்கோங்க. இந்த கோச்சாரம் கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பொறுத்து மன ரீதியா ஒரு சில சேஞ்சஸ் பண்ணும், மன ரீதியா ஒரு சில மாற்றத்தை கொடுக்கும். ஆனா லைஃப்ல மேஜரான ரோலை கோச்சாரம் பிளே பண்ணாது. இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த கோச்சாரத்தை நம்ம பாத்துக்கணும். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். 12 ராசிகளுக்கும் வர இருக்கிற 2025 எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கிளியர் பிரெடிக்ஷன், அதாவது உங்களுடைய தொழில், உத்தியோகம், உங்களுடைய திருமணம், திருமண வாழ்க்கை, உங்களுடைய குழந்தை பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், இப்படி A to Z எல்லாத்த பத்தியும் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அதே போல சனி பெயர்ச்சி பலன்கள் 12 ராசிகளுக்கு ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். சோ அந்த வீடியோக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உங்க டைம் இருக்கும்போது அந்த பதிவுலையும் செக் பண்ணி பாருங்க. வர இருக்கிற 2025ல நிறைய மாற்றங்கள் இருக்கு, அது நம்மளுடைய ராசிக்கு எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு கிளான்ஸ் அந்த பதிவுகள் இருக்கும். சோ டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. ஒரு சின்ன புரிதல் அந்த பதிவுகள் மூலமா உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம், சோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள்.